அன்பினர்களே, ஜலச்சந்தியில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மீது 2 தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இப்பொழுது செவ்வாய்க்கிழமை அதிகாலை அமெரிக்காவின் ஆதரவான தென்கொரிய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மர்மமான முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் கப்பலின் அடிப்பாகத்தில் தான் இந்த மர்மமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது கடற்கன்னிவெடியாக இருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகின்றது. அமெரிக்காவும் இதை உறுதியும் செய்திருக்கின்றது. ஏற்கனவே ஜலசந்தி கடற்பகுதியில் ஈரானிய படைகளால் புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கன்னிவெடியாகத்தான் இது கடற்கன்னிவெடியாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய பதற்றத்தின் மத்தியில் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே பயணித்துக் கொண்டிருந்த தென்கொரியாவின் சியோல் எக்ஸ்பிரஸ் என்ற சரக்கு கப்பல் மீது மர்மமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கப்பலின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கப்பல் ஒருபுறம் சரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பலில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். ஆனால் கப்பலில் இருந்த ரசாயன பொருட்கள் கசியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது ஈரானிய கடற்படையால் வைக்கப்பட்ட கடற்கன்னிவெடி சி மைன் அல்லது லிம்பர்ட் மைன் தாக்குதலாக இருக்கலாம் என அமெரிக்க கடற்படை குற்றம் சாட்டி இருக்கின்றது. தென்கொரியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், தனது நாட்டு பிரஜைகள் மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சகம் தனது ஷியாங்கை எதிர்ப்பு படை பிரிவை இப்பகுதிக்கு அனுப்பி இருக்கின்றது. இது என்னென்னில் தென்கொரியா அமெரிக்காவின் ஒரு நேச நாடு. அங்கே வடகொரியா தென்கொரியா இருக்குல்ல, அதனால் அவசரமாக அவங்களோட பாதுகாப்பு படை அனுப்பியிருக்கிறாங்க. எங்கேயாவது சொறியினால் யுத்தம் பிடிக்கும். ஏற்கனவே நடந்த புஜாரா விபத்துடன் தொடர்பு. நேற்று புஜாராவில் நடந்த தீ விபத்திற்கும் இன்று இந்த தென்கொரிய கப்பல் தாக்கப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இது ஜலசந்தியை ஒரு ஆபத்தான வார் ரிஸ்க் ஷான் என பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் பதட்டம் தணியாத நிலையிலும் தற்போது தென்கொரிய சரக்கு கப்பல் ஒன்று மர்மமான முறையில் சேதமடைந்துள்ளது. உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புஜாரா துறைமுக தீ விபத்தின் சுவடு மறைவதற்குள் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான மோதல் போக்கின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவே சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பலின் அடிப்பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகவே கப்பல் சேதமடைந்துள்ளது. சில முதல்கட்ட தகவலின்படி ஒரு சிறிய ஆளில்லா மோட்டார் படகு அல்லது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன் படகு இந்த கப்பலை வந்து தாக்கி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் நாட்டின் புரட்சிகர காவல் படையை சேர்ந்த ஒரு சிறிய ரோந்து படகு கப்பலுக்கு மிக அருகில் வந்ததாகவும் அதன் பிறகுதான் இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் அமெரிக்க கடற்படை ஒரு வீடியோ ஆதாரத்தை சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு பெரிய கப்பல்களை தற்செயலாக மோதிக்கொண்ட விபத்து அல்ல என்றும் இது ஒரு பெரிய திட்டமிடப்பட்ட தாக்குதல் அல்லது மர்ம வெடிப்பு என்ற தற்போதைக்கு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த கப்பல் சேதமடைந்த பிறகு அருகில் இருந்த ஒரு நோர்வே நாட்டு எண்ணெய் டேங்கர் கப்பல் உதவிக்காக விரைந்து வந்தது. ஒருவேளை அது தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் வரக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு அந்த கப்பல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதா அல்லது மாற்று பாதையில் இயக்கப்படுவதா என்ற செய்தியும் இன்னும் வெளிவரவில்லை. அமெரிக்கா ஈரான் பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கடற்படை எச்சரிக்கைகளுக்கு மத்தியிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு தென்கொரிய சரக்கு கப்பல் சேதமடைந்த செய்தியானது உலகத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள அல் குபைன் அருகே தென்கொரிய சரக்கு கப்பல் ஒன்று மோதியதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அந்த பகுதியில் வேறு சரக்கு கப்பல்கள் நுழையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். HMM நமு கப்பலில் வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து ஹார்முஸில் கடல்சார் அச்சுறுத்தலின் நிலை மிகவும் அபாயமானதாக இருப்பதாகவே UK MTO தெரிவித்திருக்கின்றது. பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் கடல்சார் பாதுகாப்பு குறித்த அமெரிக்க ஈரான் நாடுகளின் போட்டி உரிமை கொள்கைகளுக்கு மத்தியிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் நங்கூரமிட்டிருந்த தென்கொரிய கொடி கொண்ட சரக்கு கப்பல் ஒன்று இன்று அதிகாலை சேதமடைந்த செய்திதான் மிக அதிகமாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தென்கொரிய அதிகாரிகள் கூற்றுப்படி
அல் குவைன் துறைமுக எல்லைக்கு வெளியே நங்கூரமிட்டிருந்த போது HMM நமு கப்பல் உள்ளூர் நேரப்படி இரவு சுமார் 8:40 மணிகளவில் வெளிப்புற தாக்கத்திற்கு உள்ளானது. கப்பலில் 6 தென்கொரிய நாட்டினர் மற்றும் 18 வெளிநாட்டு பணியாளர்கள் உட்பட 24 பணியாளர்கள் இருந்ததாகவும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அருகிலுள்ள ஒரு கப்பலிலிருந்து தகவல் வந்ததை அடுத்து கப்பலின் இயந்திர அறையின் இடது பக்கத்தில் ஒரு வெடிப்பு காணப்பட்டதாக தென்கொரிய மற்றும் கடல் மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கப்பல் நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பிராந்தியத்தில் தொடரும் ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தலின் நிலை மிகவும் அபாயகரமாக உள்ளது என்று ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் திங்களன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்பகுதியை கடந்து செல்லும் கப்பல்கள் பயணிப்பதற்கு முன் அபாயங்களை கவனமாக மதிப்பிடுமாறும் அந்த வழி பாதையில் அபாயகரமான உள்ளதாகவே அது தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள வெளிநாட்டு வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை நோக்கமாக கொண்ட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கடற்படை திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து நடைபெற்று வரும் பிராந்திய நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட நடுநிலை கப்பல்களுக்கு உதவுவதற்கான ஒரு மனிதாபிமான முயற்சியாக இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் விவரித்திருக்கின்றார். அமெரிக்காவின் முன்னெடுப்பை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. அதே நேரம் ஜலசந்தி ஊடாக அந்த மூலோபாய நீர்வழி பாதையை பாதுகாக்கும் பொறுப்பு ஈரானுக்கு மட்டுமே உள்ளது என்றும் வலியுறுத்தி இருக்கின்றது ஈரான். ஒருங்கிணைப்பு இல்லாமல் அந்த நீர் வழிக்குள் நுழையவோ அல்லது நெருங்கவோ முயற்சிக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவ படையும் தாக்குதலை எதிர்கொள்ளும் என்று அலி அப்துல்லாஹி எச்சரித்திருக்கின்றார். அந்த நீர்வழி பாதையை நெருங்க முயற்சித்தால் அமெரிக்க ராணுவமும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுத படைகளும் தாக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த நீர்வழியை கடப்பதற்கு முன்பு அனைத்து கடல்வழி போக்குவரத்துக்கும் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் இருக்கையில் ஜஸ்க் துறைமுகத்திற்கு அருகே தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாக கூறப்படும் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மீது 2 ஈரானிய ஏவுகணை தாக்கியதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஆக தொடர்ச்சியாக ஈரானின் ஒத்துழைப்பு என்று ஜலசந்தியில் கப்பல் பயணிக்கின்ற போது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பார்ப்போம், தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மற்றொரு செய்தியை சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.